லைஃப்ல உங்களுக்கு எந்த குறையும் இல்ல கடவுளை சொல்ல முடியாது. சொல்ல என்ன அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை ஒரே வரையில சொல்றேன்னா, சினிமாவில் ஜெயிச்சேன், வாழ்க்கையில தோத்துட்டேங்கிறதான் உண்மை. என்னன்னா சினிமாவில் ஜெயிச்சிட்டேன், வாழ்க்கையில தோத்துட்டேன். சினிமாவில் ஜெயிச்சேன், வாழ்க்கையில தோத்துட்டேங்கிறதான். ஆனா சினிமா தானே உங்களுக்கு பெரிய வாழ்க்கையா இருந்தது. அது வேற, சினிமாவே வாழ்க்கையாச்சு. கரெக்ட். சினிமாவில் ஒரு 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 நல்ல தகப்பன், நல்ல கணவன்கள் இருக்குல்ல, ஆமாண்ணே, அந்த அந்த வழியில சிலதெல்லாம் அமைஞ்சாதான் உண்டு. நம்ம முயற்சி பண்ணா கூட நல்ல மனைவி நல்ல மகன் தான் நமக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிலது மெட்டீரியலைஸ் ஆகாம போறது இல்லை. நாம் நினைக்கிறோம் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு நல்ல நல்ல கணவன் மனைவியா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆமா, குழந்தை பாக்கியமும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். மருமகள், பேரன் பேத்தி, இதில் குறைவுகள் இருக்கலாம். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அழைப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களை போன்றவங்க இருக்கிற வரைக்கும் தமிழுக்கோ மற்ற எந்த கலைகளுக்கும் ஒரு அழிவு இல்லை.